வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. மெத்ராவின் உயர்வு மடானி திட்டம் இந்திய தொழில் முனைவோரின் பொருளாதார வளர்ச்சி திட்டத்திற்கு மைக்கி முழு ஆதரவு. ஜத்து என் கோபாலகிருஷ்ணன் தகவல். மலேசிய இந்திய உருமாற்று பிரிவான மெத்ராவின் கீழ் தொடங்கப்பட்டுள்ள உயர்வு மடானி எனப்படும் புதிய வணிக தொடக்க ஊக்குவிப்பு மானிய முன்னெடுப்பை மைக்கி பாராட்டியுள்ளது. இந்திய சமூகத்தின் தொழில்முனைவோர் சூழலை வலுப்படுத்துவதற்கான ஒரு மூலோபாய நடவடிக்கை இதுவாகும். மலேசிய இந்திய வர்த்தக தொழிலியல் சங்கங்களின் சம்மேளனமான மைக்கியின் தலைவர் டத்து கோபாலகிருஷ்ணன் கூறினார். மெத்ரா கீழ் கொண்டுவரப்பட்ட இப்புதிய முன்னெடுப்பானது ஆரம்பகட்ட மூலதனம், தொழில்நுட்ப ஆதரவு, வணிக வலை அமைப்புகளுக்கான அணுகல் மற்றும் தொழில்துறை வழிகாட்டுகளை வழங்குகிறது. இந்நாட்டு இந்தியர்களின் சமூக பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு ஏற்ப B40 மற்றும் M40 பிரிவை சேர்ந்த இந்திய தொழில்முனைவோருக்கு கட்டம் கட்டமாக அதிகபட்சம் 50,000 ரிங்கிட் மானிய உதவி வழங்கும் உயர்வு மடானி திட்டத்தின் அமலாக்கத்தை மைக்கி வரவேற்கிறது. B40 மற்றும் M40 பிரிவை சேர்ந்த தகுதியுடைய வணிக உரிமையாளர்களுக்கு இந்த உயர்வு மடானி மானியம் சென்றடைவதையும் அவர்கள் இதன் மூலம் உண்மையான பலன்களை பெறுவதையும் உறுதி செய்ய மைக்கி உதவும். மெத்ரா கீழ் 6 புதிய முன்னெடுப்புகளை அமல்படுத்துவதன் மூலம் இந்திய சமூகத்தை மேம்படுத்த மத்திய அரசு 65.6 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு செய்துள்ளதாக மனிதவள அமைச்சர் டத்து ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் கடந்த வெள்ளிக்கிழமையன்று தெரிவித்தார். கல்வி, மனித மூலதன மேம்பாடு, சுகாதாரம், நல்வாழ்வு மற்றும் சமூக மேம்பாடு ஆகியவற்றை உள்ளடக்கிய மெத்ராவின் இந்த முன்னெடுப்புகளை மைக்கி வரவேற்கிறது. இந்திய தொழில்முனைவோர் சமூகத்திற்கு இத்திட்டங்களின் தாக்கங்களை அதிகப்படுத்துவதற்காக பல்வேறு வர்த்தக சங்கங்கள் மற்றும் பங்குதாரர்களோடு இணைந்து பணியாற்ற மைக்கி உறுதி பூண்டுள்ளது எனவும் அவர் மேலும் கூறினார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.